ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தானியேல் சிங்கக்கபியில் போடப்படுற பைபிள் ஸ்டடியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் தானியேல் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. தாரியு ராஜா அவருடைய ராஜ்யம் முழுசையும் ஆளுவதற்காக 120 சேனாதிபதிகளை நியமிக்கிறார். இந்த 120 சேனாதிபதிகளையும் கட்டுப்படுத்த 3 பிரதானிகளையும் கூட நியமிக்கிறார். இந்த 3 பிரதானிகள்ல தானியேலும் ஒருத்தர். தானியேல் மற்ற எல்லா பிரதானிகள் தேசாதிபதிகளை விட சிறந்தவரா இருந்தார். தானியலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததால ராஜா தானியலை அவரோட ராஜ்யம் முழுசுக்கோ அதிகாரியா ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். இதனால ராஜாவோட மற்ற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியலை பார்த்து பொறாமைப்படுறாங்க. அவங்க தானியல் மேல ஏதாவது குற்றம் சுமத்த வகை தேடுறாங்க. ராஜா தானியலுக்கு கொடுத்த பொறுப்புகள் எல்லாம் அவர் உண்மையா செய்ததால அவங்களால தானியல் மேல எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. தானியல் ஒவ்வொரு நாளும் அவரோட வீட்டின் மேல் அறையில போய் அந்த அறையின் ஜன்னல்களை திறந்து முழங்கால்ல நின்று 3 தடவை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவார். அப்போ அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ஒருத்தரை பார்த்து, நம்மளால தானியல் மேல எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, அதனால தானியல் தினமும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறத வைத்து நம்ம அவர் மேல குற்றம் சுமத்தலாம்னு தந்திரமா ஒரு ஆலோசனை பண்ணி தாரியு ராஜா கிட்ட வராங்க. அவங்க ராஜாவை பார்த்து, தாரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உங்களோட ராஜ்யத்துல இருக்கிற பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்களாகிய நாங்க எல்லாரும் சேர்ந்து ராஜா ஒரு சட்டத்தை இயற்றணும்னு ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். அந்த சட்டம் என்னன்னா, உங்களோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் 30 நாள் ராஜாவாகிய உம்மை தவிர வேற எந்த ஒரு தேவனையோ மனிதரையோ பார்த்து விண்ணப்பம் பண்ணினாங்கன்னா அவன் சிங்கக்கபியிலே போடப்படுவான். இப்போவோ ராஜா அதை ஒரு சட்டமாக்கி அந்த சட்டம் மாற்றாதபடி அதற்கு கையெழுத்திடணும்னு சொல்றாங்க. அப்படியே தாரியு ராஜாவோ அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்திடுறார். ஆனா தானியேல் இந்த காரியங்களை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் கூட அதை பொருட்படுத்தாம அவரோட வழக்கத்தின்படியே தினமும் 3 வேளை அவரோட வீட்டின் மேல் அறையிலே போய் அந்த அறையின் ஜன்னல்களை திறந்து முழங்காலில் நின்று தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துறார். தானியேல் ஜெபம் பண்றத அந்த பிரதானிகள் எல்லாரும் பார்த்து அவங்க சீக்கிரமா ராஜா கிட்ட போய், ராஜாவே, 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர வேற யார்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு ஜனங்களுக்கு நீங்க கட்டளை இட்டிருந்தும் கூட தானியேல் உங்களோட கட்டளையை மதிக்காம தினமும் 3 வேளையும் அவரோட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றார். அதனால நீங்க கட்டளை இட்ட மாதிரியே அவரை சிங்கக்கபியில போடணும்னு சொல்றாங்க. ராஜா அதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தப்படுறார். ராஜா தானியலை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினைத்து அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இதற்காக ஒரு திட்டத்தை குறித்து யோசிக்கிறார். அப்போ அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜா கிட்ட வந்து ராஜா கட்டளையிட்ட அந்த சட்டத்தை திரும்ப மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ ராஜாவும் வேற வழி இல்லாம தானியலை சிங்கக்கபியில போட உத்தரவு கொடுக்கிறார். அவங்களும் தானியலை கொண்டு வந்து அவரை சிங்கக்கபியில போடுறாங்க. உடனே ராஜா தானியலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னோட தேவன் உன்னை தப்புவிப்பார்னு சொல்றார். உடனே அவங்க ஒரு கல்லை கெபியின் வாசலின் மேல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ராஜா அவரோட அரண்மனைக்கு போய் அன்னைக்கு ராத்திரி முழுசும் எதையும் சாப்பிடாம ரொம்ப சோகமா இருக்கிறார். அவரால் ராத்திரி முழுசும் தூங்கவே முடியல. மறுநாள் காலையில சீக்கிரமா ராஜா எழுந்திருந்து சிங்கக்கபிக்கு ஓடி போறார். ராஜா அந்த சிங்கக்கபி கிட்ட வந்த உடனே தானியலை கூப்பிட்டு, தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரான்னு கேட்கிறார். அப்போ தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் அவரோட தூதனை அனுப்பி சிங்கங்களோட வாயை கட்டி போட்டார். ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு தேவனுக்கு தெரியும். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் எந்த ஒரு தப்பும் செய்ததில்லைன்னு சொல்றார். ராஜா இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு தானியேலை அந்த கெபியில இருந்து தூக்கிவிட கட்டளை கொடுக்கிறார். தானியேல் தேவனை விசுவாசித்ததால அவரோட உடல்ல எந்த ஒரு சேதமும் காணப்படல. உடனே ராஜா தானியேல் மேல குற்றம் சுமத்தின அந்த பிரதானிகளை கொண்டு வர கட்டளை கொடுத்து அவங்களையும் அவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அவர் சிங்கக்கபியில போடுறார். அவங்க கெபியின் அடியில சேர்றதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் அவங்க மேல பாய்ந்து அவங்களோட எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. இதுக்கப்புறம் தாரியு ராஜா அவரோட ராஜ்யத்துல இருந்த எல்லா தேசங்களுக்கும் இன்னொரு சட்டம் எழுதி அதுல, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களும் இனிமேல் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்படணும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்,
அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறாருன்னு எழுதுறார். தரியு ராஜாவா இருந்த நாட்களிலேயும் பெர்ஷியா ராஜா கோரேசோட நாட்களிலேயும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.